வருஷம் வருஷம் மனு கொடுத்துட்டு தான் இருக்குமா. இது எந்த நடவடிக்கை இருக்குல்ல. செத்துட்டவங்க பேர்ல பட்டா கொடுக்குறாங்கன்னும் போது நம்மளும் செத்துடலாம், பட்டா வச்சு கொடுத்தேன், என் பொண்டாட்டி குழந்தைங்களாச்சும் நல்லா இருக்கணும். பக்கத்து இடத்துக்காரு அவங்க மிலிட்டரியில இருக்கிறாங்கன்ற ஒரு ஆதங்கத்துல அரசு அதிகாரிகள்ன்றதுனால கேப்டன் பதவியில் இருக்கிறாங்கன்றதுனால அவர் பிள்ளைங்க வந்து ஆக்கிரமம் பண்ணி எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அத்தனை வீடியோஸ் வச்சிருக்கேன் சார். 9 வருஷத்தோட வீடியோஸ் மொத்தமா வச்சிருக்கிறேன் நான். அதை வந்து கேவலமான ஒரு பெரிய விலை பணம் கொடுத்து தான் பண்ண முடியும் அப்படின்னு 2021 இறந்துருக்காரு. 2024 பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த பட்டா சம்பந்தமா நாங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அண்ணன் கிட்டத்தட்ட 16 வருஷமா வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. அதோட புகைப்படம் எல்லாமே இருக்குது. நானும் வீடு கட்டி வாழ்ந்து கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேல இருக்குது. வீட்டு ஒரு ரசீதுல இருந்து எல்லாமே இருக்கு. என்ன ஒரு சம்பவம்னா, பணம் இருந்தா யார் வேணாலும் பட்டா வாங்கலாம். அந்த ஒரு கோரிக்கை இங்க வந்து நல்லபடியா செயல்படுது. அரசு அதிகாரிகள் வந்து பணம் இருந்தா யாருக்கு வேணாலும் பட்டா கொடுத்துடலாம். அவன் செத்துட்டாலும் சரி, உயிரோட இருந்தாலும் சரி. நம்ம வேணா வீடுக்கு வேணா பேர் வந்து படுத்துவங்களாம் மொழியா, பட்டா வந்து செத்தவங்க பேர்ல தான் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. தாசில்தார்கிட்ட போய் டைரக்டா பேசுறேன், எப்படிங்க நீங்க பட்டா கொடுத்தீங்க, எந்த ஜியோல உங்களுக்கு இருக்குன்னு கேட்டாக்கா அவங்க பதிலே சொல்லல. தாசில்தார் கனிமொழி மேடம் தான் டிக் பண்ணாக்கா அவங்களுக்கு டைரக்டா போயிடும், ஆன்லைன்ல பட்டா போயிடும் அப்படின்னு சொல்லி துணை தாசில்தார் சொல்றாரு என்கிட்ட. இந்த வீடியோவே இருக்கு என்கிட்ட, என் செல்லுல இருக்கு, எடுத்து கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் அந்த பட்டாவில் வசிக்கிறவன். என்னோட இடம், என்னோட தாத்தா சொத்து, என்னோட பூர்வீக சொத்து. அது அந்தோணிசாமி என்பவருக்கு சம்பந்தமே இல்லை. அவரு பக்கத்து இடத்துக்காரு. அவரே வந்து எங்களுக்கு எங்க தாத்தாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த உறவு சம்பந்தமும் கிடையாது. பக்கத்து இடத்துக்காரு அவங்க மிலிட்டரியில இருக்கிறாங்கன்ற ஒரு ஆதங்கத்துல அரசு அதிகாரிகள்ன்றதுனால கேப்டன் பதவியில் இருக்கிறாங்கன்றதுனால அவர் பிள்ளைங்க வந்து ஆக்கிரமம் பண்ணி எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அத்தனை வீடியோஸ் வச்சிருக்கேன் சார். 9 வருஷத்தோட வீடியோஸ் மொத்தமா வச்சிருக்கிறேன் நான். அதை வந்து கேவலமான ஒரு பெரிய விலை பணம் கொடுத்து தான் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷன்ல அவங்க கொண்டு வந்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கே ஷாக் ஆகி போச்சுங்க. அதுதான் போய் கேட்கறேன், தாசில்தார்கிட்டே கேட்கறேன். ஏற்கனவே ஆர்டிஓ ரவிச்சந்திரன் இருக்கும்போது விசாரணை பண்ணி அந்த விக்டர் என்றவர் ஆர்மியில கேப்டன், 2வது கேப்டன்ல இருக்காரு. அப்பவும் ஆர்மியில ஒரு மனு கொடுத்து இங்க ஆர்டிஓ ரவிச்சந்திரன் சார் இருக்கும்போது இந்த விசாரணை வந்து நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வழக்கு போட சொன்னார். உடனே நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு போட்டாச்சு. இது சரிப்பட்டு வராதுன்றதுனால. அப்பையில இருந்து இன்ன வரைக்கும் பண்ணி 2021 அவங்க அப்பா இறந்துட்டாரு, அந்தோணிசாமி என்பவர். அவர் பேர்ல பட்டா கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாங்க? ஒரு இடத்த வந்து பட்டா கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து அளக்கணும் இல்லையா? அந்த இடத்துல யார் வசிக்கிறாங்கன்றது தெரியணும். யூடிஆர் நத்தம்ன்றதுல நிறைய திருத்தங்கள் இருக்கு. அதை இவங்க வந்து ஏன் அப்படி பண்ணாங்கிறதுனா பணம். எவ்வளவு வருஷமா நீங்க மனு கொடுத்துட்டு வரீங்க கலெக்டர்? நான் கிட்டத்தட்ட 2016 இருந்து கொடுத்துட்டு இருக்கிறேங்க. 2015 ஆரம்பிச்சு 2016 இருந்து. நிலம் இல்லைங்க, வீட்டு மனை நத்தம். ஆமா, எங்க தாத்தாவோட, எங்க பூர்வீக சொத்து. தாத்தா பேர்ல பட்டாலாம் கிடையாது, நத்தம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பட்டா யார் பேர்லயும் கிடையாது. யூடிஆர்ல பட்டாவை இவங்கள வந்து தரலாம் வாங்கியிருக்காங்க. ஆமா நத்தமா இருக்கு. இவங்க பேர்ல 2 பட்டா கொடுத்துருக்காங்க. பக்கத்துல இருக்கிற இடமும் இவர் பேர்ல தான் இருக்கு, அந்தோணிசாமி என்ற ஒரு பேரு. ஆமா, 522/2, 442/43/2. ஆமா சார், நாங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா, அவருக்கு இருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. நான் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன் சார். 10ஆம் தேதி ஒரு மனு கொடுத்துட்டு போனேன். அப்போ வந்து டிஆர்ஓட பிஏ போய் பாருங்க அப்படின்னாங்க. 13ஆம் தேதி வந்து பார்த்தேன். டிஆர்ஓட பிஏ இல்ல. கேட்டா இந்த அவங்க போயிருக்காங்க, வருவாங்க. நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப திரும்ப இன்னைக்கு மனு கொடுக்க வந்தேன். வருஷம் வருஷம் மனு கொடுத்துட்டு தான் இருக்குமா. இது எந்த நடவடிக்கை இருக்குல்ல. செத்துட்டவங்க பேர்ல பட்டா கொடுக்குறாங்கன்னும் போது நம்மளும் செத்துடலாம், பட்டா வச்சு கொடுத்தேன், என் பொண்டாட்டி குழந்தைங்களாச்சும் நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டேன் சார். அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டேன், வேற வழி கிடையாது. இல்ல சார், நான் இது வரைக்கும் கலெக்டர்கிட்ட கொடுத்த மனு எல்லாம் வாங்கி போட்டு போறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் டீசல் வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு சார், டீசல் மண்ணாடி மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தேன் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.